தமிழகத்தையே உலுக்கிய நாங்குநேரி சம்பவம். திமுக ஆட்சியின் உச்சக்கட்ட அவலம். பாதுகாப்பு இல்லாத சூழலில் தமிழக மக்கள். திருநெல்வேலி நாங்குநேரி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பெரும்பத்தூர் பஜாரில் ஏற்பட்ட கொடூரமான அரிவாள் தாக்குதல் சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படும் இளைஞர்கள் கொண்ட ஒரு குழு இந்த கொடூர தாக்குதலில் ஈடுபட்டதில் ஒரு வெளிமாநில தொழிலாளி உட்பட 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் கடுமையான காயமடைந்துள்ள இந்த சம்பவத்திற்கு முக்கிய காரணம் போதைப் பொருள்தான் என்கிற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து மாநிலம் முழுவதும் கஞ்சா கடத்தல் மற்றும் செயற்கை போதைப் பொருட்களின் வரத்து என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்கின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்த வண்ணமாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் இப்படி 2021ஆம் ஆண்டில் 6852 போதைப்பொருள் தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் 2022ஆம் ஆண்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு சுமார் 10,000க்கும் மேற்பட்ட போதைப்பொருள் தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இது திமுக ஆட்சியில் சுமார் 51% உயர்வு என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2023ஆம் ஆண்டில் 39,910 போதை மாத்திரைகள் இந்த திமுக ஆட்சியில் பறிமுதல் செய்யப்பட்டிருந்த நிலையில் 2024ஆம் ஆண்டில் 1,42,000 போதை மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவிக்கிறது. இப்படி நாளுக்கு நாள் போதைப்பொருள் வரத்து என்பது தமிழகத்தில் அதிகரித்து வரும் அதே வேளையில் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. நகரங்களை தாண்டி கிராமப்புறங்களிலும் போதைப்பொருள் மிக பரவலாக பரவி வருவது பெற்றோர்கள் மத்தியில் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக ஆட்சியில் வந்த பின்பு போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு உருவாக்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்த நிலையில் திமுகவை சேர்ந்த நபர்களே போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளில் சிக்கி வருவது முதல்வரின் போதையில்லா தமிழகம் கேலி கூத்தாக இருக்கிறது. குறிப்பாக சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கிய ஜாஃபர் சாதிக் என்கின்ற திமுக நிர்வாகி என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்த நிலையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே கஞ்சா செடி வளர்ப்பு நடந்ததாக வெளியான தகவல் தமிழ்நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இது அரசியலை தாண்டி சமூகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் போதைப் பொருளில் இளைஞர்கள் சிக்கிக்கொண்டு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பெண்கள், குழந்தைகளின் பாதுகாப்பும் போதை வரத்து அதிகரிப்பால் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிறது. அதே நேரத்தில் வாழ்வாதாரம் தேடி தமிழகம் வரும் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களும் போதை ஆசாமிகளின் வன்முறையால் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழகத்தில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி போன்ற வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு போதைப் பொருள் பிரச்சனையை தடுக்க தவறியதன் விளைவு தற்போது திருநெல்வேலி சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது.